இந்த தற்பெருமை என்கின்ற ஒரு உணர்வு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது எதெல்லாம் வரலாம்னு நான் சொன்னேன். அழகால் வரலாம், அறிவால் வரலாம், அதுபோல் என்ன, அதாவது குடும்பத்தால் வரலாம், குடும்ப அந்தஸ்தால் என்ன செய்யலாம் வரலாம், அதே போல் பணத்தால் வரலாம், தனக்கு கிடைச்சிக்கிற பதவியால் வரலாம். இந்த மாதிரி ஒரு தற்பெருமை உணர்வு நமக்கு வருகிறது என்றால், நமக்கு தற்பெருமை உணர்வு வருகிறது அப்படி என்று சொன்னால், நம்ம முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எதன் காரணமாக தற்பெருமை வருகிறதோ அந்த குணம், எப்பயும் தற்பெருமை வந்து நல்லதால தான் வரும். தற்பெருமை நல்லதுனால தான் வரும். கெட்டதால் ஒருத்தனுக்கு தற்பெருமை வருதுன்னா அவன் வந்து இந்த பாடத்துக்குள் இல்லை, அவன் மூளை குழம்பினால் விளங்கிட்டா, அவன் வேறு லிஸ்ட்டில் வைக்கிறான். ஒருத்தனுக்கு பெருமை வருது. எப்படி தற்பெருமை வருது? நான் வந்து இந்த ஜுபையிலேயே 1000 படம் பார்த்தவன் நான் தான் இருப்பேன்னு ஒருத்தன் நினச்சான்னு வைங்களேன், அது ஒரு தற்பெருமை தான். அவன் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான், வரமாட்டாங்க. அவர் வேறு லிஸ்ட்டில் உள்ளவர். ஏன்னா அவர் அதான் ஒரு மூளை குழம்பி போயிருக்கிறேன். அதாவது மூளை சிந்திக்கிற முறை வந்து தலைகீழ் ஆயிட்டு. நல்லதை வச்சு பெருமை அடிக்கிறது போல எதை வச்சு பெருமை அடிக்கிறான்? கெட்டதை வச்சு பெருமை அடிக்கிறான். இதோட எனக்கு இது நான் 1000 முறை களவெடுத்திக்கிறேன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வைங்களே, அவனுக்கு என்ன செஞ்சுட்டு பிரச்சனைன்னு அர்த்தம். அதே போல் என்ன, நம்ம வந்து பொதுவாக இந்த ப்ரோக்ராம் பயானு கிளாஸ் இதுகளுக்கு நம்ம போகிறதே இல்லை. அதனால தான் நிம்மதியாகிக்கணும் ஒருத்தர் பெருமை அடிக்கிறான்னு வைங்களா, அது லிஸ்ட்டு வேறு. ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம சரியான சிந்திக்கக்கூடிய கோணத்தில் இல்லை. சரியான சிந்திக்கக்கூடிய கோணம் என்று உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோணம் இருக்குது. அந்த கோணத்துக்குள்ள தான் ஒருத்தனுக்கு பெருமை வரணும். பெருமை வராமல் ஒருத்தன் வாழ்ந்து பெருமை அடிக்கலாம், அது சரிபோல. அதான் நம்ம பேசுகிறோம். விவாகரத்து செஞ்சு ஒருத்தன் பெருமை அடிச்சான்னு வைங்களேன், இது வரைக்கும் நான் 100 லட்சம் பேர் விவாகரத்து பண்ணிக்கிறேன், இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வரும்? நம்ம பேசுகிற லிஸ்ட்டில் அவர்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி என்னது மனதுக்கு ஆறுதல் கொடுத்து புத்திஜீவிகளாக அவர்கள் என்ன செய்யணும், மாற்றணும். அது வேறு. ஆனால் நல்ல விஷயங்கள் மூலம் தான் ஒருத்தனுக்கு பெருமை என்ற பகுதி என்ன செய்யும், தற்பெருமைன்றது உருவாக பார்க்கும். அப்படி வந்தால் அவள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் 2. ஒன்று, இந்த நல்ல விஷயத்தில் என்னை விட அதிகமானவர்கள் யார் யார் இருந்திக்கிறாங்க. அதாவது நம்ம சந்தோஷப்படுற விஷயம் இருக்குது, இதில் ஏண்ட இடம் என்ன, எனது பங்கு என்ன, எனது நிலை என்ன அப்படின்றத அவர் என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இது முதல் அம்சம். அதாவது தனக்கு ஒரு செல்வம் கிடைச்சிருக்குது, செல்வத்தை வச்சு பெருமை வருது. அப்படி என்றால் செல்வத்தில் நீ இருக்கக்கூடிய இடம் என்ன, உனக்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதை பார்க்கணும். 2வது என்ன என்று சொன்னால், இந்த செல்வத்தில் நான் பெருமை அடிக்கிறேனே, எனக்கு இந்த செல்வத்தினூடாக ஏற்பட்ட குறைகள் என்ன, இந்த 2 ஒருவன் யோசிப்பானாக இருந்தால் அவனுக்கு அந்த சுய திருப்தி என்ற தற்பெருமை என்ற உணர்வு தானாக என்ன செஞ்சிடும், நீங்கி போய்விடும். தற்பெருமை என்ற உணர்வு தானாக நீங்கி போய்விடும்.